திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொது பாயிரம். பாடல் 9. அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதுமொன்றில்லை முயலும் முயலில் முடிவுமற்றாங்கே பெயலும் மழைமுகிற் பேர்நந்தி தானே. வேறிடத்தும் பக்கத்தும் யாவற்றிற்கும் காரணமாம் சிவபெருமானை அவனருளால் ஆராயின் அவனுடன் ஒத்து விளங்கும் பெரிய முழுமுதல் தெய்வம் யாதொன்றும் இல்லை. அவன் திருவடி உணர்வு கொண்டு சீலம் நோன்பு செறிவு அறிவு என்னும் நன்னெறி நான்மையால் அடைய முயலும் முயற்சிக்கண் அவன் துணை புரிந்து வெளிப்பட்டு அருள்வன் முடிவிலும் அங்கனே திகழ்ந்தருள்வன். அதனால் அவன் வேண்டும் காலத்து பொய்யாது வேண்டுமளவு பெய்யும் அருண்மழை முகில் போல்வன். அவன் திருப்பேர் நந்தி என்ப. பாடல் 10. பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத் திரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கொளி வண்ணன் எம்மானே இயற்றிகள் ஜோதி இறைவனுமாமே. எந்நாளும் அவனருள் துணையால் நிகழும் பேரன்பால் நந்தியங் கடவுளை சிவ சிவ என்று இடையராது ஏத்துகின்றேன். இரவும் பகலும் நெஞ்சத்து அவனையே இடையராது நினைத்தலாகிய பரவுதலை செய்கின்றேன். அவன் திருவடியை பெறவே முயல்கின்றேன். அவன் ஒரு பெற்றியாய் என்றும் அழியா அறிவொளியாய் எவற்றையும் ஒளிர்விக்கும் ஆற்றல் ஒளியாய் திகழும் ஓங்கொளி வண்ணன் எம் தலைவன். இயல்பாக விளங்கும் உண்மை அறிவின்பப் பேரொளி வண்ணன் குறைவிலா நிறைவாய் கோதிலா அமிழ்தாய் திகழும் முறையுறும் முதல்வனாவன். இயற்றுகள் என்பது இயல்பாகவே பிரகாசிக்கின்ற என்று பொருள். உயற்றுவன் என்பது உயிர் வாழ்வேன் என்று பொருள். இயற்றுவன் நெஞ்சத்து, அதாவது நந்திதன் திருவடியை நெஞ்சத்துள் பொறிப்பன். பிதற்றல் என்பது ஓயாமல் உச்சரித்தல். பாடல் 11. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுறுவார்களும் வானுறுவார்களும் அண்ணல் இவனெனச் சரியகிலார்களே. நெற்றிக் கண்ணையுடைய சிவபெருமான் அன்பு செய்யும் ஆருயிர்கட்கு அருள் புரிய வேண்டும் என்னும் ஒப்பில்லாத தனிப்பெரும் காதலுடன் என்றும் ஒருபடித்தாய் அழிவின்றி நிற்பன். அவன் அவ்வாறு நிற்கவும் அளவில்லாத தேவர்கள் என அவன் ஆணையால் சிறப்பு பெற்ற ஆருயிர்கள் மலப்பிணிப்பால் வினைக்கீடாய் மாய காரிய உடம்புகளுடன் பிறந்திறந்து வருவதே தொழிலாய் ஒழித்தனர். அங்கனம் இருந்தும் மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் என்றும் அழியா இயற்கை சேர் அண்ணல் சிவபெருமானே என்று அறியாது தடுமாறுகின்றனர். கண்ணுதலான் நினைப்பானெல்லாம் இயற்றுபவன் என்றலுமாம். மண்ணுறுவார்கள் என்பது மானிடர்கள், தூல தேகத்தை உடையவர்கள். தேவர் என்பது திவ்ய சூக்ஷ்ம தேகத்தை உடையவர்கள், புதன் வியாழன் வெள்ளி செவ்வாய் முதலிய அண்டங்களில் உள்ளவர்கள். பாடல் 12. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்தின்னம் நினைக்கிலார் ஈசனை விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தாரில்லை கண்ணளந்தெங்கும் கடந்து நின்றானே. மால் வஞ்சனையார் சென்று மாவலிபால் 3 அடி மண் வேண்டி அவன் புனலுடன் பூச்சொரிந்து தரப்பெற்று தன் ஈரடியால் மண்ணும் விண்ணும் அளந்து மற்றொரடிக்கு அவன் தலையில் அடிவைத்து அழுத்தி அவனை அழித்தினர் என்பர். அத்தகைய மாலும் மலரோனாகிய நான்முகனும் ஏனை தேவர்களும் தங்கள் தங்கள் மனத்தாலும் கருதிச் சிவனை நினைக்கும் ஆற்றல் இல்லாதவராவர். அச்சிவன் ஆருயிர்களின் நெஞ்ச வெளியினையும் அளந்து அப்பாற்பட்டவனாவன். தன் திருவுள்ளமாகிய கருத்தளவானே எல்லாவற்றையும் தந்தருளுதலாகிய அளத்தலைச் செய்து கலந்தும் கடந்தும் நிற்பவனும் அச்சிவனே. கண் கருத்து கண்ணுதலோன் நினைப்பளவானெல்லாம் ஆக்குவிப்பவன். கண் அளந்து என்பது எல்லா அண்டங்களையும் வரையறுத்து, விண்ணளந்தான் என்பது ஆகாய தத்துவத்திற்கு அதிபதியாகிய சதாசிவன். எண் அளந்து என்பது தங்களுக்குள்ள ஆயுட்காலத்தை எண்ணி. மலரோன் என்பது அயன் என்னும் தேவர். மண்ணளந்தான் என்பது மால் என்னும் திருமால்.